இங்க இப்படி கிரைண்டர் மாதிரி சுத்திக்கிட்டு மனுஷங்களை போட்டு நசுக்கிட்டு இருக்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சோம்பேறிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா. உலகத்துல வாழும்போது யாரெல்லாம் சோம்பேறிகளா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து திரும்ப திரும்ப கொண்டுகிட்டே இருப்பாங்களாம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணியில குதிச்சா தண்ணி முழுக்க மனுஷங்களை சாப்பிடுற பிரானா மீன்கள் இருக்குதுங்க. அது அவங்கள கடிச்சே கொன்னுடும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஃபயர்மேன் வர்றாரு. அவர் வாழ்நாள்ல பல உயிர்களை காப்பாத்திருக்காரு. அவர் கிட்ட அந்த நாகத்தோட ராணி கேக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்கன்னு. அதுக்கு அவரு பணத்துக்காக தான் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த ராணி பயங்கரமா கோவப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு காவலாளி அவர் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கைய மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லிடுறாரு. பார்த்தா இவர் அவர் வாழ்நாள்ல ஏகப்பட்ட வேலையை பார்த்திருக்காரு. ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, டெலிவரி பாயா வேலை பார்க்கறது, பப்ளிக் டாய்லெட்ட கழுவுறது, டிரைவர் வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு வாழ்நாள் ஃபுல்லா வேலையிலேயே கழிச்சிடுறாரு. அவர் கிடைக்கிற கொஞ்ச நேரம் மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்து தூங்கி இருக்காரு. இவர் இதெல்லாம் எதுக்காக பண்ணிருப்பாருன்னா, இவர் அம்மாவோடைய உடல்நலம் ரொம்பவே மோசமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவருடைய தம்பிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அதனாலதான் இவர் பணம் பணம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நரகத்தோட ராணி